அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் இனிய காலை வணக்கம். இன்று திருப்பாவை பாடல் அமுதம் பாசுரம் 17 பற்றி விளக்க வந்திருக்கிறேன். தெய்வத்தை சந்திக்கும் ஆர்வம், தெய்வ தரிசனத்திற்காக காத்திருத்தல், தெய்வத்துடனான சந்திப்பு, இவை மூன்றும் உணர்த்துவது எங்கும் எல்லாவற்றிலும் என்றும் நின்று அருளும் உலகையாலும் பரம்பொருள் ஒன்று உண்டு. உள்ளர்த்து உணர்வு நிலையில் உள்ளவனை உள்மனதில் தியானிக்கச் சென்றால், கொடையாயிருந்தால், சிங்காதனமாய் நின்றால், மரவடியாய் நீள் கடலுள் அணையாய் இருப்பவனை அடையலாம் என மாதவனை உணர்த்தும் பெருமை மிகு மார்கழி மாதம். மனிதகுலம் தோன்றியது முதல் ஆன்மீகம் தழைத்தது இந்த மாதத்தில். வல்வினைகள் தீர்ப்பவனே அந்த வேங்கடம் உறைபவன். இதைத்தான் குலசேகர ஆழ்வார், வல்வினைகள் தீர்ப்பவனே நின் கோயிலின் வாசல் படியாக கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று நெக்குருகி பாடுவார். நம் முன்னோர்கள் பக்தி நெறி மிக்கவர்கள், இறைவணியை தமதாக்கி கொண்டவர்கள், மாதவனின் பெருமையை நன்கு உணர்ந்தவர்கள், சபைய மரபை அறிந்தவர்கள். பூதத்தாழ்வாரும் இதை முன்னிறுத்தி முன் செய்த தவத்தின் பயனாகவே இறைவனின் புகழினை பாட கேட்க முடியும் என்று மாதவனை பற்றி போல்வாடி சொல்லும் பொழுது, யானே தவம் செய்தேன், ஏழ் பிறப்பும் எப்போதும் யானையே தவமுடையேன், இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் யான் என்று அழகுரையின் தமிழால் பாடுவார். திருமழிசை ஆழ்வாரும் திரு அந்தாதியிலே விதையாகி நற்றமிலை வித்திட்டு என் உள்ளத்தில் நீ விளைவித்தாய் என்று சொல்லும் பொழுது, பக்தியின் மொழி தமிழ் என்பதும் அவ்விதை விழுந்த இடம் ஆழ்வார் பாசுரம் என்பதும் அறிய வரும். ஆழ்வார்கள் தான் பெற்ற இறை அனுபவங்களை செந்தமிழ் சொற்களால் குழைத்து அந்த இறை அனுபவத்தை உணர்ச்சி ஆறாக பிரிக்கி பாசுரங்களாக நமக்கு வடிவமைத்து தந்துள்ளார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் அவ்வித ஆழ்வார்களின் இதய துடிப்பை பிரதிபலித்தும் காட்டுகின்ற நூலாக திகழ்கிறது. மாதவன் பற்றிய பாடல்கள் யாவும் சொல்மாலை அமைத்து பாடப்பட்டது. ஆண்டாலும் இதையே சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே என்று உரைத்தார். திருமங்கை ஆழ்வாரும் பன்னிய நூல் தமிழ் மாலை என்று உரைத்திருப்பார். தொண்டரடி புடியாழ்வாரும் இன்தமிழ் செய்ய சுடராழி அடிக்கே சூட்டினேன் தமிழ் மாலை என்று புகழ்பாடி இருப்பார். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணன் நமக்குரைத்தார். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடிகளும் நானே, செய்ய நின் பாவம் நீக்க ஸ்ரீரங்கத்தனாகவும், இலையிலே துளசியாகவும், பூவிலே பாரிஜாதமாகவும், கோள்களில் நீ திங்களும் ஆதித்யனுமாக, ஆயுதங்களில் பாஞ்ச சன்னியமும் சக்கரமுமாக உள்ளேன் என்றெல்லாம் சொன்ன கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி என்று மார்கழி மாதத்தினுடைய பெருமையை நமக்கு ஐயம் திரிபுர உணர்த்தியிருக்கிறார். இப்பொழுது மார்கழி நோன்பிருக்கும் நோக்குடன் நந்தகோபனின் மாளிகைக்கு தோழிகளுடன் சென்ற ஆண்டாள் ஒரு வழியாக வாயில் காவலனை சமாதானப்படுத்திவிட்டு மாளிகைக்குள் செல்கிறாள். அந்த மாளிகை பல கட்டுக்களை கொண்டது. விசாலமான மாளிகை முதல் கட்டில் நந்தகோபன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை எழுப்ப அனுமதி கேட்ட பிறகுதான் அடுத்த கட்டுக்கு போக முடியும். எனவே முதலில் ஆண்டாள் நந்தகோபனை எழுப்பி அனுமதி கேட்கிறாள். தொடர்ந்து ஒவ்வொரு கட்டாக சென்று அவள் ஒவ்வொருவரையும் எழுப்பும் அழகை பாருங்களேன். பாசுரத்தை பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார். அணிகின்ற ஆடை, தாகம் தணிக்க குளிர்ந்த நீர், வாயார புசிக்க உண்ண உணவு, மனம் நிறைவாய் கொடுத்து திருப்தி அளித்த தர்மங்கள் செய்த பெருமானே, எங்கள் நந்தகோபாலனே எழுந்திராய், கொடி போன்ற இடையும் பெண்களுக்கெல்லாம் தலைவியும் ஆகிய இளகிய மனம் படைத்தவளே, தீபம் போன்ற பிரகாசமான ஒளிபோல் முகம் படைத்த குலவிளக்கு யசோதையை எழுந்திராய், வாமன அவதாரத்தில் ஆணவத்தை அடக்கி மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டு விண்ணையை கிழித்து உலகளந்த பெருமாளே எங்கள் கண்ணே எழுந்திராய், செம்பொன் சிலம்புடைய செல்வ திருமகனே பலராமனே நோன்புதனை மேற்கொண்டு உமை தரிசிக்க வந்துள்ளோம், உன் தம்பியோடு எங்களுக்கு தரிசனம் தருவாயாக என்று ஆண்டாள் யசோதா
பலராமன் இருவரையும் எழுந்திருக்குமாறு கண்ணனை தரிசனம் காண்பதற்காக தூதுவிட்டு அழைக்கின்றார். மனிதர்களுக்கு தேவையான உணவு, உடை, தண்ணீர் எதற்கும் நந்தகோபனின் கோகுலத்தில் பஞ்சமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டாள் எப்படி அவற்றையெல்லாம் தர்மம் செய்பவராக நந்தகோபனை அழைக்கிறாள்? காரணம், கோகுலத்தில் முன் சொன்ன 3 மட்டுமில்லாமல் அனைத்து வளங்களும் நிறைந்தே இருக்கின்றன. வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கெல்லாம் உடை, உணவு, தண்ணீர் ஆகியவற்றை நந்தகோபன் கொடுப்பதால் தான் இந்த 3ஐயும் தர்மம் செய்வதற்காக நந்தகோபனை புகழ்கிறாள். அனைத்து செல்வங்களுக்கும் மேலான செல்வமாக செல்வங்களை எல்லாம் தட்டாமல் தரும் கிருஷ்ணனை அல்லவா பிள்ளை செல்வமாக பெற்றிருக்கிறார் நந்தகோபன். எனவே நந்தகோபனை எம்பெருமான் என்று போற்றுகிறாள். அது மட்டுமல்ல, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதையும் மறைமுகமாக உணர்த்துகிறாள். அதாவது, நீங்கள் தானம் கொடுப்பதில் சிறந்தவர், ஆனால் தானம் கொடுப்பவருக்கும் தானம் பெறுபவர்க்கும் அளவற்ற புண்ணியத்தை தரக்கூடிய தானம் ஒன்றுண்டு. அதுதான் எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய நீர் வழங்க வேண்டிய தானம், நாராயணமூர்த்தி தானம்தான். அந்த நாராயணமூர்த்தி தான் தங்களிடம் கிருஷ்ணனாக தோன்றியிருக்கிறார். அவருடைய அருளையே நாங்கள் வேண்டி விரும்பி வந்திருக்கிறோம். தட்டாமல் அவரை எங்களுடன் வர அனுமதிக்க வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகிறாள். ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் கிருஷ்ணனின் அருள் வேண்டி வந்திருப்பதாக சொன்னதும் நந்தகோபனுக்கு மறுக்க முடியவில்லை. ஆனால் பாவம், அவரால் என்ன செய்ய முடியும்? அவரும் மனைவியின் வாக்குக்கு கட்டுப்பட்டவர் தானே. எனவே கிருஷ்ணன் யசோதையின் செல்லப்பிள்ளை வேறு ஆயிற்றே, அவளுடைய அனுமதி அல்லவா வேண்டும். எனவே நந்தகோபர் அவளிடம் யசோதையை பார்க்கும்படி சொல்லி அனுப்புகிறார். ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் அடுத்த அறைக்கு செல்கின்றனர். அங்கே யசோதை உறங்கிக் கொண்டு இருக்கிறார். அவளுடைய மனதை குளிர்வித்தால்தான் கிருஷ்ணனை தங்களுடன் அழைத்துச் செல்ல முடியும். எனவே யசோதையை பலவாறாக புகழ்கிறாள். வஞ்சிக்கொடி போன்ற பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே, பிறந்த குலத்துக்கே பெருமை சேர்க்கும் குலவிளக்கே, எங்களுக்கெல்லாம் தெய்வம் போன்றவளே, யசோதை பிராட்டியே, நாங்கள் கிருஷ்ணனின் அருள் வேண்டி வந்திருக்கிறோம். அவனை யமுனைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறோம். நீ எப்படிப்பட்ட பாக்கியசாலி! பகவான் வைகுந்த வாசனாம் நாராயணமூர்த்தியின் மனக்குறையை போக்கியவள். ஆம், தனக்கு ஒரு தாய் இல்லையே என்ற குறை பகவானுக்கு இருந்தது. அவனை பிள்ளையாக பெற்றதால் அவனுக்கு ஒரு தாய் இல்லை என்ற குறை இல்லாதபடி செய்துவிட்டாய். உன்னை விடவும் இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யார் இருக்கிறார்கள்? கிருஷ்ணனின் அருள் வேண்டி வந்திருக்கும் நாங்கள் அவனை யமுனைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறோம். தடை சொல்லாமல் கிருஷ்ணனை எங்களுடன் அனுப்ப சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் கேட்டதுமே யசோதையின் மனம் குளிர்ந்து விடுகிறது. ஆண்டாளையும் அவளுடைய தோழிகளையும் அடுத்த கட்டத்துக்கு பணிந்து அனுப்புகிறாள். அந்த கட்டில் அடுத்தடுத்து 2 அறைகள் காணப்படுகின்றன. ஒரு அறையில் கிருஷ்ணனும் அடுத்த அறையில் பலதேவனும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டுக்கு சென்ற ஆண்டாள் முதலில் கிருஷ்ணனை எழுப்புகிறாள். ஆகாயத்தை ஊடுருவும்படி அறுத்து உன் திருவடியால் ஓங்கி உலகத்தையே அளந்த உத்தமனே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, உன்னுடைய அருள் வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். உடனே எழுந்து எங்களுடன் யமுனைக்கு வர வேண்டும் என்கிறார். ஆனால் கிருஷ்ணன் அண்ணனை பிரிய மாட்டான் என்பதால் பலராமனையும் எழுப்புகிறாள். செம்பொன்னாலான வீரர் கழல்களை அணிந்த திருவடிகளை உடையவனே, பலதேவா, உன் தம்பியும் அவனுடைய சொல்படி நடக்கும் நீயும் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்கிறாள். நம்மை வாழ வைப்பவன் கண்ணன், அவனுடைய அருளின்றி நாம் ஏது என்று இந்த பாடலில் உணர்த்துகின்றாள் ஆண்டாள். பெண்களுக்கு இடை கொடி போன்று இருக்குமாம். மண்ணில் உறுதியாக வேரூன்றி வளர்ந்து நெளிந்து ஓடும் கொடி போல வாழ்வினை நடத்துகின்ற வளைவு நெளிவு தெரிந்து பண்பும் பணிவும் கொண்ட மனப்பான்மை உடையவள் பெண் என கொடி யசோதை. தாய்மை பெண்மை இரண்டும் சுட்டிக்காட்டும் அழகுதனை இந்த பாடலில் திருப்பாவை பாசுரத்தில் நாம் காணலாம். மார்கழி மாதம் கண்ணனை மட்டுமல்லாது யசோதா, பலராமன், கண்ணன் மூவரையும் வழிபடுதல் மிக மிக சிறப்பை தரும். திருமாலின் வாமன அவதாரத்தை அடிக்கடி திருப்பாவில் சுட்டிக்காட்டுகின்றாள் ஆண்டாள். ஏன்? ஆணவம், அகங்காரம், மமதை அனைத்தும் அடக்கும் தத்துவம் வாமன அவதாரம். மகாபலியின் ஆணவத்தை அடக்கி மண் வான் சிரசு தன் 3 அடியில் ஆட்கொண்ட அவதாரம் வாமன அவதாரம் என்பதை அகத்தில் இருத்தி, இனிவரும் நாட்களில் அன்பு, பண்பு, பணிவு, பக்தி, நேர்மை என்பதே நம் அழகின் பிரதிபலிப்பாக தத்துவமாக கொண்டு இந்த புத்தாண்டு இனிதே தொடங்குவோம் என்று கூறி இந்த பாசுரத்தின் விளக்கத்தை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு பாசுரத்தில்.